हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। அர்ஜுனன் இந்த விஸ்வரூப தரிசனத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ரெண்டு விதமான இமோஷன்ஸ் ஏற்படுறது அப்படின்னு நாம பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் இமோஷன் என்ன அப்படின்னா விஸ்மயம், இல்லையா, ஆச்சரியம், வண்டர். அப்புறம் ரெண்டாவது என்ன ஏற்பட்டது? பயம் அது ஏற்பட்டது. ஏன்னா அவன் என்னத்தை பார்த்து பயப்படுறான்? பகவானோட அந்த டிஸ்ட்ராயிங் கெப்பாசிட்டியை பார்த்த உடனே அவனுக்கு பயமானது ஏற்படுறது. நேச்சுரலா எல்லாருக்குமே இந்த அழிக்கிற தத்துவத்தை பார்த்தா பயம் ஏற்படும், இல்லையா? அதே மாதிரி அர்ஜுனனுக்கும் அந்த பயம் ஏற்பட்டது. இந்த பயம் வந்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னா பேசிக்காவே ஒரு டவுட் வந்துடுறது, ஒரு ஃபண்டமெண்டல் டவுட்டே அவனுக்கு ஏற்பட்டுடுறது. என்ன டவுட் வருது அவனுக்கு? இந்த பகவான் நிஜமாலே உண்மையாவே இவர் கம்பேஷனேட் தானா? இஸ் ஹி கம்பேஷனேட் அட் ஆல் அப்படின்ற டவுட் அர்ஜுனனுக்கு ஏற்பட்டுடுறது. ஏன்னா அவன் கேள்விப்பட்ட வரைக்கும் பகவான் கருணாமூர்த்தி, ரொம்ப கருணா சாகரம், இப்படிதான் பகவானை பத்தி அவன் கேள்விப்பட்டிருக்கான். ஆனா இந்த இடத்துல இப்ப நடக்கிற விஷயத்த பார்த்தா டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அவனுக்கு ஃபண்டமெண்டலாவே ஒரு டவுட் ஆனது வந்துடுறது. அதனால அவன் பகவான் கிட்ட கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஹூ ஆர் யூ? நீங்க யாரு? உண்மையா நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் உங்களோட ஃபங்க்ஷன் என்ன? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறான். சோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ற விதமா பகவான் 3 ஸ்லோகத்துல ஆக்சுவலி பார்த்தா இதுக்கு ஆன்சர் பண்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ 32, 33, 34 இந்த 3 ஸ்லோகமும் பகவானுடைய ஆன்சரா இருக்கு. இப்போ பகவான் என்னென்ன ஆன்சர் பண்ணார்? நீ யாரு அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் என்ன ஆன்சர் பண்ணார்? அகம் காலஹா அப்படின்னு சொன்னார். நான் கால தத்துவமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த காலஹா இருக்குல்லையா, இந்த டைம் இருக்கு இல்லையா, இதை நம்ம யூனிவர்ஸ்ல இருந்து நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. நான் செப்பரேட் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். அப்போ பகவானுடைய சரீரம் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னா டைமும் பகவானுடைய ஒரு இன்டெகிரல் பார்ட்டா இருக்கு, இன்டெகிரல் ஆஸ்பெக்டா இருக்கு. அப்போ டைமோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா பகவான் காலஹா அப்படின்னு நாம சொல்லலாம். அப்போ டைமை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றத
பகவான் என்ன சொல்றார்? அகம் யமஹா அப்படின்னு சொல்றார். கால தத்துவம்னு சொல்றாரு இல்லையா? அப்போ யமன் அப்படின்னு சொல்றோமே, யமஹா அப்படின்னா கண்ட்ரோலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எது ஒண்ணு டைம் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதோ அதுக்கு பேரு யமஹா. இப்ப யமாய நமஹா, யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாய ச வைவஸ்வதாய காலாய சர்வபூத க்ஷயாய ச. இது சந்தியாவந்தனத்துல வர மந்திரம். டெய்லி பிரேயர்லயே நம்ம யார நமஸ்காரம் பண்றோம்? யம தர்மராஜாவை நாம நமஸ்காரம் பண்றோம். அப்போ கால தத்துவமா இருக்கிற பகவான நாம யமஹா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா யமஹா அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு, பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அவர் எந்த விஷயத்தையுமே மிஸ் பண்ணாம பண்ணக்கூடியவர் இந்த யமஹா. எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷனோட கண்ட்ரோல் பண்றவருக்கு பேரு யமஹா. அப்ப யூனிவர்சல் லா படி இந்த யம தர்ம ராஜா எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்றார். அதனாலதான் யம தர்ம ராஜா அப்படின்னு அவரை நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? இப்ப யமனுக்கு இன்ஜஸ்டிஸ் அப்படின்னாலே என்னன்னு தெரியாதான். இன்ஜஸ்டிஸ்னா புரியுது இல்லையா? அதாவது தப்பே அவர் பண்ண மாட்டார். எது பண்றதா இருந்தாலும் அது எப்படிப்பட்டது? ஜஸ்டிஸோட தான் அவர் எல்லா விஷயத்தையும் பண்றார். இப்ப அர்ஜுனன் பகவான யாருன்னு கேட்டதுனால பகவான் சொல்றார் அகம் கால தத்துவம் அப்படின்னு சொல்றார், யம தத்துவம்னு சொல்றார். இப்போ என்ன பண்ண போறாரா பகவான்? உன்னோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு வேற கேட்டிருக்கான் இல்லையா அர்ஜுனன். அதுக்கு சொல்றார் பகவான், நான் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் இப்போ நான் அழிக்க போறேன், டிஸ்ட்ராய் பண்ண போறேன். உன் பக்கம் இருக்கிறவாளும் சரி, உன்னுடைய ஆப்போசிட் சைடு இருக்கிறவாளையும் சரி, நான் அவ எல்லாரையும் கூட டிஸ்ட்ராய் பண்ண போறேன். ஏன்? ஏன்னா அவளுக்கு அந்த டைம் ஆனது வந்தாச்சு, அந்த காலம் இப்போ வந்துடுது. என்ன அர்த்தம்? அவளுடைய பிராரப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால அவ இப்போ சாகனம். அக்கார்டிங் டு லா ஆஃப் கர்மா அவளுக்கு அவளுடைய நேரமானது வந்துடுது. அப்ப லா ஆஃப் கர்மா படி ஒருத்தருக்கு வேலை வந்துடுது அப்படின்னு சொன்னா, அவளை கொல்றதுக்கு பகவான் பிஸ்டல் எல்லாம் எடுத்துன்னு ஒரு சோடு எல்லாம் எடுத்துன்னு கொலை பண்ணுவாரா அப்படின்னா பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஒருத்தருக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எவ்வளவோ வழி இருக்கு அவளை இந்த உலகத்துல இருந்து தூக்கறதுக்கு. பகவான் கிட்ட எக்கச்சக்கமான வழி வச்சுட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மீன்ஸை யூஸ் பண்ணி அவளை இந்த பூலோகத்துல இருந்து கிளப்பிடுவார். அப்போ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதை வேணும்னாலும் வச்சு பகவான் நம்மள அழிக்கலாம். அதனாலதான் புல்லு தடுக்கி செத்து போறவாளையும் நம்ம பாக்குறோம், 10வது மாடியிலேருந்து கீழே விழுந்து ஒண்ணுமே ஆகாதவாளையும் நாம பாக்குறோம் இல்லையா? அப்போ கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் இப்போ அப்படின்னு சொல்ற. எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராரா? எனக்கு நீ இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுறதுக்கு உனக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு கொடுக்கலான்னு பாக்குறேன். அப்போ எனக்கு நீ இன்ஸ்ட்ருமெண்டா ஆனே அப்படின்னு சொன்னா, இப்ப நீ எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்பட்ட அப்படின்னு சொன்னா என்னோட வேலையும் முடியும், பிளஸ் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உனக்கு எல்லாம் அவார்டு ரிவார்டு எல்லாம் கிடைக்கும். பரம்வீர் சக்ரா அந்த மாதிரி எல்லா அவார்ட்ஸும் நீ அது மூலமா உனக்கு கிடைக்கும். நிமித்த மாத்திரம் பவ, நீ ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இப்போ ஆல்ரெடி இந்த பீப்புள்லாம் டெட், அவளோட கதை ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. சோ மேலோட்டமா இந்த வரிய நம்ம அப்படியே படிச்சுன்னு போனோம்னு வச்சுக்கோங்க, என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின் அப்படிங்கிற வரிய சூப்பர்ஃபிஷியலா அப்படியே ஜஸ்ட் லைக் தான் நம்ம படிச்சுன்னு போனோம் அப்படின்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? எல்லாமே பகவானால டிசைட் பண்ணப்பட்டது இல்லையா? எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி டிட்டர்மைன்டு பை பகவான். நான் அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு வேற சொல்றாரு பகவான் இல்லையா? அப்ப ஏன்னா டிஸ்ட்ரக்ஷன் முன்னாடியே நடந்தாச்சு. அப்ப அர்ஜுனன் வார ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி தே ஆர் கில்ட் அப்படின்னு கிருஷ்ணர் இப்ப சொல்றார். இப்ப ஐடியா ஆஃப் ப்ரீ டிட்டர்மினிசம் இருக்கு இல்லையா? எல்லாமே முன்கூட்டியே டிசைட் பண்ணப்படுறது, நிச்சயிக்கப்படுறது. இததான் நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய கலோக்கியெல்லாம் நம்ம பேசும்பொழுது இதை என்ன சொல்றோம்? ஃபேட்டலிசம் அப்படின்னு நாம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எதுவுமே பண்றது இல்லை, எல்லாமே பகவான் டிசைட் பண்ணி பண்ணுவார். இது ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லையா? நான் எதுவுமே பண்றது இல்ல, எல்லாம் பண்றது யாரு? பகவான்.
அப்போ செகண்ட் ஐடியா என்ன இதுலயே அப்படின்னா, நாம எல்லாரும் பின்ன யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பகவானுடைய கைகள்ல இருக்கிற பொம்மைகள் இல்லையா. அப்போ பகவான் நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றார். அவர் கையில நாம எல்லாம் பொம்மையா இருக்கோம். அவர் நம்மள ஆட்டி வைக்கிறார். அதனாலதான் அவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறோம். என்னது? கபட நாடக சூத்திரதாரி அப்படின்னு அவருக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கிறோம். இப்ப பகவான் அந்த பொம்மையோட அந்த நூல் பொம்மையெல்லாம் ஆடுமே, அதனோட கயரை பகவான் தன்னோட கையில வச்சுண்டு இப்படி அந்த கயரை ஆட்டினான்னா அவர் கைக்குள்ள இருக்கிற பொம்மைகள் ஆகிய நாம் என்ன பண்ணுவோம்? நாமும் நம்மளோட கைய காலை ஆட்டுவோம் இல்லையா. அதனாலதான் பாட்டெல்லாம் கூட வந்திருக்கு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அப்புறம் என்னது? அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா அப்படின்லாம் சினிமா பாட்டெல்லாம் வந்திருக்கு இல்லையா. எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க சினிமா பாட்டு. இப்ப அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்ப அவன் ஆடுறான், நான் ஆடுறேன். அப்ப பகவான் கண்ட்ரோலர், நான் யாரு? நான் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா. அப்ப இதுக்கு பேரு ஃபேட்டலிஸ்டிக் ஐடியா, ஃபேட்டலிசம் அப்படின்னு நாம சொல்றோம். அதனால இந்த இடத்த நாம என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்ப நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம் இல்லையா. நம்ம சாஸ்திரம் அதாவது என்ன படிக்கிறோம்? வேதம் படிக்கிறோம் இல்லையா. அது ஒரு நாளைக்கும் இந்த ஃபேட்டலிசம் அக்செப்ட் பண்றது கிடையாது. இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நாம பகவான் கையில இருக்கிற பொம்மைகள் அப்படிங்கிற ஐடியாவை சாஸ்திரம் என்னைக்குமே ப்ரொமோட் பண்றது கிடையாது. அந்த ஐடியாவை ஆக்சுவலி சாஸ்திரம் டோட்டலா ரிஜெக்ட் பண்றது. இந்த ஃபேட்டலிசம் ஐடியா இருக்கு இல்லையா, எல்லாமே முன்கூட்டியே தீர்மானம் பண்ணப்பட்டது, நாம எல்லாரும் பகவான் கையில இருக்கிற பொம்மைகள் அப்படிங்கிற ஐடியாவை சாஸ்திரம் அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்றது. இப்போ நாம பப்பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பொம்மைகள் அப்படின்னு நாம சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த ஃப்ரீ வில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஃப்ரீ வில்னா என்னது? என்கிட்ட இருக்கிற அந்த வில், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த வில் இருக்கு இல்லையா, அது டோட்டலா அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி போயிடும் இல்லையா. எல்லாமே பகவான் தான் பண்றாரு அப்படின்னா நான் பண்றதுக்கு என்ன இருக்கு இல்ல. அப்ப அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். அப்போ ஃபேட்டலிசம்ங்கிற தியரி என்ன பண்ணிடுறது, ஃப்ரீ வில்ல டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடுறது. இது நம்மளுடைய சாஸ்திர டீச்சிங்க்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு விஷயம். இப்ப ஃபேட்டலிசம் அப்படின்னா நாம சாஸ்திரம் ஃபேட்டலிசம் டோட்டலா ரிஜெக்ட் பண்றது. ஆனா ஃபேட்டலிசம் என்ன பண்றது? ஃப்ரீ வில்ல டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடுறது. சோ இந்த இடத்துல நாம என்ன கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம எதை ரிஜெக்ட் பண்றோம்? ஃபேட்டலிசம் நாம ரிஜெக்ட் பண்றோம். ஆனா எதை அக்செப்ட் பண்றோம்? ஃபேட்ட நாம அக்செப்ட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னத்தை நம்ம ரிஜெக்ட் பண்றோம்? ஃபேட்டலிசம் நாம ரிஜெக்ட் பண்றோம். ஆனா ஃபேட் இருக்கு இல்லையா, அதை நாம ஒத்துக்கிறோம். ரெண்டுத்துக்கும் சட்டில் டிஃபரன்ஸ் தான். அப்போ ஃபேட்டலிசம் நாம ரிஜெக்ட் பண்ணும் பொழுது ஃபேட்டை சேர்த்து நாம ரிஜெக்ட் பண்ணிடல, ஃபேட்டை நாம ஒத்துக்கிறோம், அக்செப்ட் பண்றோம். என்ன டிஃபரன்ஸ்? ஃபேட் அப்படிங்கிற வார்த்தையை நாம எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் உடைய ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபேட்னா என்ன அர்த்தம்? நம்ம பூர்வ கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மாக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு பேரு ஃபேட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்ல, அந்த நம்ம முன்னாடியே பண்ணின ஆக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ஜென்மத்தோடைய ஆக்ஷனாவும் இருக்கலாம், இல்லனா போன ஜென்மத்துல நாம பண்ணின ஆக்ஷனாவும் இருக்கலாம், இல்லனா அதுக்கும் முன்னாடி எவ்வளவோ ஜென்மங்கள் இருக்கு இல்லையா, அதுல நாம பண்ணின ஆக்ஷனாகவும் இருக்கலாம். அப்போ ஃபேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம பலம் அப்படின்னு அர்த்தம். தலையெழுத்து, அந்த எழுத்து. ஃபேட்னா என்னது? கர்ம பலம். கர்ம பலத்தை நம்மளுடைய சாஸ்திரம் ஒத்துக்கிறது உண்டா இல்லையா? வேதம் கர்ம பலம் பத்தி நிறைய பேசுறது. அப்போ கர்ம பலத்தை நாம ஒத்துக்கிறோம். அததான் நம்ம என்னெல்லாம் சொல்றோம்? டெஸ்டினி, பிராரப்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஃபேட். தெய்வம் அப்படின்னும் நாம அதை சொல்லலாம். அப்போ இந்த பிராரப்தத்தை இண்டிகேட் பண்றதுக்கு தான் நம்மளுடைய ட்ரெடிஷன்ல பார்த்தா இந்த ஹாரோஸ்கோப் எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஜாதகம். அது என்ன பண்றது? நம்மளுடைய பிராரப்தத்துக்கு ஒரு இண்டிகேட்டரா அது அமையறது. அப்போ எது நம்மளோட லைஃப பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பிராரப்தம் நம்மளோட லைஃப
பாதிக்கும். இப்ப வந்து நம்ம பிறக்கும் பொழுது அந்த பிளானட்ஸ் உடைய பொசிஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த கிரகங்கள் வந்து எந்த நிலையில இருக்கு, அப்புறம் எந்த ஸ்டார் எங்க இருக்கு, அதெல்லாம் வச்சுதான் நம்மளுடைய ஜாதகம் வந்து கணிக்கப்படுறது இல்ல. ஆக்சுவலா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிளானட்ஸோ இல்லனா வந்து இந்த நட்சத்திரங்களோ அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. எது ஆக்சுவலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது? நம்மளுடைய பிராரப்தம் நம்மளுடைய வாழ்க்கைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. பட் அந்த கிரகங்கள் அந்த பொசிஷன்லாம் பின்ன என்ன இண்டிகேட் பண்றது? நம்மளுடைய பிராரப்தம் இப்படியாக இருக்கலாம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு அந்த கிரக நிலைகள் அதெல்லாம் உதவுமே தவிர்த்து, அந்த கிரகத்தினால உனக்கு வாழ்க்கையில இப்படி ஆயிடுது, அந்த சூரியன் இங்க இருக்கிறதுனால உனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஆயிடுது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ அது வெறும் நம்மளுடைய பிராரப்தத்தை இண்டிகேட் பண்றது, ஒரு இண்டிகேட்டரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது. இப்போ வந்து கார்ல எல்லாருமே போயிருக்கேன் இல்ல, காரோ வண்டியோ இதுல போயிருக்கேன், அதுல வந்து ஃபியூயல் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபியூயல் இண்டிகேட்டர்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஃபியூயல் இருக்கு, பெட்ரோல் ஆர் டீசல் வாட் எவர், அது வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வச்சிருப்பா வண்டியில. சோ ஹாஃப் டேங்கா ஃபுல் டேங்கா இல்ல இன்னும் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு வச்சு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஃபியூயல் இண்டிகேட்டர் ஃபியூவல் காலி ஆகிறதுக்கு காரணமா இருக்க முடியுமா? எப்படி அது காரணமா இருக்க முடியும்? ஃபியூவல் ரொம்ப இருக்கிறதுக்கோ இல்ல காலியா ஆகிறதுக்கோ ஃபியூவல் இண்டிகேட்டர் எப்படி காரணமா இருக்க முடியும்? அந்த ஃபியூவல் இண்டிகேட்டர் என்ன பண்றது? எவ்வளவு ஃபியூவல் இருக்குங்கிறத ஜஸ்ட் இண்டிகேட் பண்றது, அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த பிளானட்டரி பொசிஷன் ஆர் ஜாதகம் எல்லாம் என்ன பண்றது? உன்னுடைய பிராரப்தம் இப்படியாக இருக்கலாம்னு இண்டிகேட் பண்ணுமே தவிர்த்து அது நம்மளுடைய லைஃபுக்கு எப்படி காரணமா இருக்க முடியும்? நம்மளோட லைஃப்ல நடக்கிற விஷயத்துக்கு இந்த கிரகங்கள் எப்படி காரணமா இருக்க முடியும் இல்லையா? அது எது நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நம்மளோட லைஃப் அப்படின்னா, பிராரப்தம் நம்மளோட லைஃப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்போ ஃபேட் அப்படிங்கறத நாம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஃபேட்டுக்கும் ஃபேட்டலிசமுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? ஏன்னா நம்ம ஃபேட்டை ஒத்துக்கிறோம், ஃபேட்டலிசம் நாம வந்து ரிஜெக்ட் பண்றோம் இல்லையா? இப்போ ஃபேட் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற நிறைய ஃபேக்டர்ஸ்ல அது ஒரு ஃபேக்டர். நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்றது. அதுல ஒரு ஃபேக்டர் வந்து ஃபேட். ஃபேட்னா என்னது? கர்ம பலம். அது வந்து டிசைட் பண்றது. பட் ஃபேட் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இத வந்து நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கர்ம பலம் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இட் இஸ் நாட் தி ஒன்லி இன்ஃப்ளூயன்சர். ஃபேட் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை டிட்டர்மைன் பண்றது அப்படின்னு சொல்றது பேரு ஃபேட்டலிசம். அதாவது ஃபேட் தலைவிதிப்படிதான் நடக்கும் அதெல்லாம் சொல்றா இல்லையா? இந்த ஃபேட் மட்டுமே தான் உன் வாழ்க்கைக்கு வந்து பூரா காரணம் அப்படின்னு சொல்றது பேரு ஃபேட்டலிசம். ஆனா நம்ம சாஸ்திரம் வந்து என்ன சொல்றது? ஃபேட்டும் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது. அப்ப அது கூட வேற ஃபேக்டரும் இருக்கு. அது என்னது? ஃப்ரீ வில். ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஃபேக்டரும் வந்து இருக்கு. ஃப்ரீ வில்னா புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில், கர்ம பலம் அண்ட் புருஷார்த்தம் ரெண்டும் சேர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நம்மளோட வாழ்க்கை ஃபியூச்சரை வந்து எது டிசைட் பண்றதுன்னா ரெண்டுமே சேர்ந்துதான் வந்து நம்மளோட ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்றது. அது ரெண்டுமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னா நம்ம சாஸ்திரப்படி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஃபேட் மட்டுமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஃபேட்டலிசம். இப்ப ஃபேட்டலிசம்ல என்ன ஆயிடும்னா ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லாமல் போயிடும். அதை ரிஜெக்ட் பண்ணிடுவா. அதனால வந்து ஃப்ரீ வில் ரிஜெக்ட் பண்றதுனால வந்து என்ன சொல்றா? எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்ட், ஆல்ரெடி டிசைடட் பை பகவான், நாம சும்மா போய் ஆக்ஷன் பண்றோம் அப்படின்னு வந்து இந்த ஃபேட்டலிசம் வந்து ஃபாலோ பண்ற பீப்புள் சொல்றா. பகவானுடைய வில் இருக்குல்ல, பகவானுக்கு ஒரு இஷ்டம் இருக்குல்ல, அதுபடிதான் எல்லாமே வந்து நடக்கிறது அப்படின்னு இந்த ஃபேட்டலிசம் தியரி இருக்குல்ல, அத சொல்ற மக்கள் வந்து அப்படி சொல்லிடுறான். பட் இந்த தியரிய வந்து நாம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது விதி மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு காரணம், ஆர் கர்ம பலம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு காரணம் அப்படிங்கிற அந்த ஃபேட்டலிஸ்டிக் தியரிய நாம ஒத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அதுல இருந்து ஏற்படும் அப்படிங்கறத நாம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
அதாவது எல்லாமே பகவான் டிசைட் பண்ணிடுவார், நாம எல்லாருமே வந்து பகவானுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் அதுல வந்து சில அட்வான்டேஜஸும் இருக்கு. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல 2-3 அட்வான்டேஜ் இருக்கு. அது முதல்ல அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கறதையும் நாம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தவறோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நாம பொறுப்பு ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு அட்ராசிட்டி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது. ஏன் நாம பொறுப்பு கிடையாது? ஏன்னா பகவான் தானே எல்லாமே டிசைட் பண்ணிடுறாருல. ஆல்ரெடி பகவான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடுறாரு, நாம வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். அப்ப எப்படி அந்த பொறுப்பை வந்து நான் வந்து பொறுப்பு ஏத்துக்க முடியும் அந்த விஷயத்துக்கு, இல்லையா? நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஜெனரலா, டு எர் இஸ் ஹியூமன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, டு புட் த பிளேம் ஆன் சம்ஒன் எல்ஸ் இஸ் மோர் ஹியூமன். ஏன்னா நம்மளுக்கு அதுதானே வழக்கம் இல்லையா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ணேன்னு என்னைக்காவது நம்ம ஒத்துட்டு இருக்கோமா? நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம்? எப்பயுமே வந்து தப்ப யார் மேலேயாவது போடுறதுக்கு, அந்த பிளேம யார் மேலேயாவது போடுறதுக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து ட்ரை பண்ணிப்போம். யாராவது ஒரு பலி ஆடா, ஸ்கேப் கோட், யாராவது ஒருத்தர் வந்து மாட்டாளா அப்படின்னு, அப்போ அவ தலையில அந்த அக்ஷதையை போடுறதுக்கு நம்ம தேடுவோம். அப்ப இந்த தியரி வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். யார் மேல வேணாலும் நம்ம பிளேம தூக்கி ஈஸியா போட்டுடலாம். அப்ப எல்லா அக்கிரமும் யார் பண்றா? இந்த தியரி படி பார்த்தா எல்லா அக்கிரமமும் பண்றது பகவான் அப்படின்னு நாம ஈஸியா பகவான் மேல பிளேம போட்டுட்டு நாம தப்பிச்சுடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். அப்ப ஃபேட்டலிஸ்டிக் பீப்புளுக்கு வந்து எஸ்கேபிசம் இருக்கு. அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, கில்ட்டே வேண்டாம் நம்மளுக்கு. இந்த குற்ற உணர்வு இருக்குல்ல, இந்த தப்பு நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு நம்மளுக்கு ஏற்படுறதுல, அது வந்து வராது. ஏன்? பகவான் தானே பண்ணினா, நாமளா பண்ணினோம். அதனால அந்த கில்ட்ல இருந்து நாம வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவும் பாசிட்டிவ். என்னது அப்படின்னா, எல்லாமே பண்றது பகவான் தான் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது நம்மளுக்கும் பகவான்னா ரொம்ப ஒரு ரெவரன்ஸ் எல்லாம் இருக்கும், மரியாதைக்குரியவர் எல்லாம் இருக்கா இல்லையா? அதனால நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னா, பகவான் என்னைக்குமே வந்து தப்பு பண்ண மாட்டார், அதாவது அன்ஜஸ்ட் பண்ண மாட்டார், ஜஸ்டிஸ் தான் பண்ணுவார் அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அதனால சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது வாழ்க்கையில கஷ்டம் வந்ததுன்னா கூட நாம என்ன எடுத்துப்போம், எனக்கு இந்த நேரத்துல கஷ்டம் பகவான் கொடுக்கறாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்து டெஃபினட்டா இருக்கும். என்ன வந்து இன்னும் பியூரிஃபை பண்றதுக்காக தான் பகவான் வந்து இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த ஃபேட்டலிசம் டெக்னிக்கை நாம இந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது சஃபரிங்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபேட்டலிசம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த விஷயத்துக்கு மட்டும் இந்த ஃபேட்டலிசம் தியரியை நாம பயன்படுத்திக்கலாம். இப்ப பகவான் காரணம் இல்லாம எனக்கு வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டார். அப்புறம் என்னது, துன்ப புடத்தில் இட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய் அப்படின்னா பகவானை பார்த்து எதுக்கு பாடுறோம்? எனக்கு கஷ்டம் எல்லாம் நீ குடுக்கறியே, எதுக்கு குடுக்கற? என்னை வந்து இன்னும் புடம் போடுறதுக்காக, இதுல இருந்து நான் இன்னும் மேல வந்து இன்னும் நன்னா வரணுங்கிறதுக்காக எனக்கு நீ இந்த கஷ்டத்தை எல்லாம் குடுக்கற அப்படின்னு நாம வந்து பகவானோட வில்ல வந்து என்ன பியூரிஃபை பண்றதுக்கு அப்படின்னு நான் வந்து அதை ஒத்துண்டுருவேன். அப்ப ஃபேட்டலிசம் வந்து இந்த பர்பஸுக்கு நாம வந்து ஆக்சுவலி பயன்படுத்தலாம். அதாவது அகேஷனலா எப்பயாவது நம்மளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா ஃபேட்டலிசம் இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து, ஃபேட்டலிஸ்டிக் பீப்புளா நாம இருந்தோம்னா நாம என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ வந்து பகவானுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம். இப்போ சங்கராச்சாரியார் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய கமெண்ட்ரியில வந்து ரிப்பீட்டடா இந்த ஃபேட் அண்ட் ஃபேட்டலிசம் பத்தி அவர் நிறைய சொல்றாரு. அப்ப இந்த ஃப்ரீ வில்ல வந்து என்னெல்லாம் விஷயம் வந்து டிஸ்மிஸ் பண்றதோ அதெல்லாம் அவர் வந்து அக்செப்டே பண்ணிக்க கூடாது அப்படிங்கறதுக்கு என்னெல்லாம் ரீசன்னால நீ இதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். 3rd சாப்டர்ல வந்து இந்திரியாஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ அப்படின்னு ஒரு ஸ்லோகமானது பார்த்திருக்கோம். இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு கமெண்ட்ரி எழுதும் பொழுது இந்த ஃப்ரீ வில் வெர்சஸ் ஃபேட் பத்தி அவர் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கார். அது என்ன அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை இல்லையா? அதாவது நம்மளுடைய இஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இருக்கிறது வந்து பகவானுடைய வில் மட்டும்தான், பகவானுடைய இஷ்டம் மட்டும்தான் அப்படின்னு நாம எடுத்துட்டோம்னா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், பகவான் தான் எல்லாம் பண்றார், நாம வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா, பகவான் தான் எல்லா ஆக்ஷனும் பண்றாருன்னா இப்ப பகவான் என்னவாயிடுவார்?
பகவான் எல்லா ஆக்ஷன்ஸையும் பண்றார் அப்படின்னா பகவான் கர்த்தாவா ஆயிடுவார். பகவான் வில் பிகம் தி டூவர். பகவான் கர்த்தாவா ஆயிடுவார். அப்ப லா ஆஃப் கர்மா படி யஹ கர்த்தா பவதி சஹ ஏவ போக்தா பவதி. கரெக்டா? யாரு கர்த்தாவோ அவ மட்டுமே அந்த கர்மத்துடைய பலனையும் அவாலேதான் அனுபவிக்கணும். இதுதான் லா ஆஃப் கர்மா இல்லையா? அப்போ பகவான் தான் கர்த்தா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் பண்ற ஆக்ஷன்ஸ் உடைய ரிசல்ட் எல்லாம் யார் அனுபவிக்கணும்? பகவானே தான் அதையும் அனுபவிச்சு ஆகணும். அப்ப ஆக்ஷனோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? எய்தர் பாபம் ஆர் புண்ணியம். இந்த ரெண்டு ரிசல்ட் தான் இருக்க போறது. அப்ப பகவான் தான் அல்டிமேட் டூயர் அப்படின்னு நாம சொன்னோம்னா எல்லா பாப புண்ணியமும் இப்ப யாரை சேர்ந்துடும்? பகவானுக்கே போய் சேர்ந்துடும். இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பர்சனுடைய ஆக்ஷன் பத்தி இங்க நம்ம பேசல. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனை பேருடைய ஆக்ஷனும் பகவான் தான் பண்றார் அப்படின்னா அத்தனை ஆக்ஷனுடைய ரிசல்ட்டையும் பகவான் தான் ஏத்துக்கணும். அப்போ உலகத்துல எவ்வளவோ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிறது, எவ்வளவோ கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறது, அதெல்லாம் கூட யார் பண்றா அப்படின்னா பகவான் பண்றதா ஆயிடும் இல்லையா? அந்த சஞ்சித ஆகாமி பிராரப்தம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் யாருக்கு வந்துடும்? பகவானுக்கு எல்லா கர்மாவும் வந்துடும். பாப புண்ணியம் பகவானுக்கு வந்துடும். அப்ப என்ன ஆயிடுவார்? பகவான் சம்சாரியா ஆயிடுவார். என்ன சாதாரண சம்சாரியா? நாமும் ஏதோ ஒரு இந்த ஜென்மத்துல ஒரு 10 பாவம் 10 புண்ணியம் பண்ணி சம்சாரின்னு சொல்லிக்கிறோம். எல்லாரோட பாபமும் பகவானோடது, எல்லாரோட புண்ணியமும் பகவானோடதுன்னா பகவான் மகா சம்சாரியா ஆயிடுவார் இல்லையா? அப்படின்னு நாம இதுல இருந்து கன்க்ளூட் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் அப்சர்டிட்டி ஆஃப் ஃபேட்டலிசம் தியரி என்னது? பகவான் சம்சாரி அப்படின்னு ராங்கா ஒரு கன்க்ளூஷன் வந்துடுது. செகண்ட் ப்ராப்ளம் என்ன வருது? அகைன் இது அக்கார்டிங் டு இந்த ஃபேட்டலிஸ்டிக் தியரி படி நாம வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கர்ம பலன் கிடையாது. கரெக்டா? யாருக்கு கர்ம பலன்? யார் பண்றாளோ கர்த்தாக்கு தான் கர்ம பலன். இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கர்ம பலன் வரவே வராது. இப்போ ஒரு கார் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் ஓட்டின்னு இருக்கும் பொழுது யாரையோ போய் இடிச்சுடுறோம். அந்த கார் போய் யாரையோ இடிச்சுடுறது, அந்த பர்சனும் கீழே நல்லா அடிபட்டுடுறது. சரியா? இப்போ யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பா? கார் ஓட்டுறவாளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாளா இல்ல காருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாளா? யார் ஓட்டினாலோ அவளுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். கார் ஆனா யாரு இடிச்சா? காரு தான் போய் அந்த பர்சனை இடிச்சுது இல்ல. அப்ப காரை பனிஷ் பண்ணுவாங்களா இல்லன்னா டிரைவரை பனிஷ் பண்ணுவாளா? காருக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இருக்க போறது இல்ல. அப்ப நாம எல்லாரும் பகவானுடைய கைகள்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா எல்லா ஆக்ஷனுக்கும் உடைய கர்ம பலன் நம்மள சேர போறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப புண்ணியமோ பாபமோ நம்மளுக்கு வரவே வராது. எல்லாமே பகவானுக்கே போய் சேர்ந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவர்களும் பாப புண்ணியத்திலிருந்து ஃப்ரீயா இருப்பா. அப்ப ஃப்ரீடம் ஃப்ரம் பாபம் அண்ட் புண்ணியம். ஃப்ரீடம் ஃப்ரம் பாபம் அண்ட் புண்ணியம்னா என்ன அர்த்தம்? அதுதான் மோட்சம் இல்லையா? அப்போ கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் என்ன நம்மளுக்கு? ஃபேட்டலிஸ்டிக் தியரி படி பார்த்தோம்னா எல்லா ஜீவர்களும் ஆல்ரெடி முக்த புருஷர்கள், கிளாஸுக்கே வர வேண்டாம் இல்லையா? எதுக்கா கிளாஸ்க்கு வரும்? மோட்சம் அடையணுங்கிறதுக்காக தான் கிளாஸ்க்கு வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு பாப புண்ணியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா எதுக்கு கஷ்டப்பட்டு கிளாஸ்க்கு வரணும்? இப்ப யார் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்? பகவான் தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். நம்மளாம் ஏன் அட்டென்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அக்கார்டிங் டு ஃபேட்டலிஸ்டிக் தியரி பகவான் சம்சாரி, நாமெல்லாம் அசம்சாரி இல்லையா? அப்போ சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, எல்லாமே பகவானுடையதா ஆயிடுறது. அப்ப செகண்ட் கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா ஜீவ அசம்சாரித்வம். ஃபர்ஸ்ட் ஈஸ்வரஸ்ய சம்சாரித்வம், செகண்ட் ஜீவஸ்ய அசம்சாரித்வம். அப்ப நாம எல்லாருமே அசம்சாரிகளா ஆயிடுவோம். இது ரெண்டாவது தோஷம். மூணாவது தோஷம் என்ன அப்படின்னா பகவான் தான் எல்லாத்தையும் பண்றார் இல்லையா? நாம கையில எதுவுமே கிடையாது, எல்லாமே பகவான் தான் பண்றார். இப்போ எல்லா கஷ்டமும் அண்டர்கோ பண்றாள்ல,
மக்கள் நிறைய கஷ்டங்கள்லாம் வந்து அவ சந்திக்கிறா. அதெல்லாம் யாரால வந்தது? பின்ன ஒருத்தர் ஒரு கஷ்டத்தை அண்டர்கோ பண்றா. அந்த கஷ்டம் எல்லாம் யாரால வந்தது? அந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் பின்ன யாரா இருக்கும்? அதுவும் பகவானாதான் இருக்கும் இல்லையா? ஏன்னா பகவான் தானே எல்லாத்தையுமே பண்றார். இப்போ ஒரு இடத்துல வந்து பாம்பு போட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறா, ஆர் ஏதாவது ஒரு வியாதியினால ஒரு பர்சன் வந்து கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிள்? பகவான் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சனா ஆயிடுவார். ஏன்னா பகவான் தான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் ஆயிடுவார். அப்போ எல்லா கஷ்டத்துக்கும் பகவான் வந்து காரணம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பகவான் வந்து கம்பேஷனேட் பகவானா, அதாவது கருணை மிக்கவரா, இல்லைன்னா பகவான் சாடிஸ்டா? எல்லா கஷ்டத்துக்கும் பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்றோம்னா பகவான் வந்து சாடிஸ்ட் ஆயிடுவார் இல்லையா? எவ்வளவோ பேரு எங்கெங்கெல்லாமோ எந்தெந்த இடத்துல எல்லாமோ வந்து கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இப்ப நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு ராத்திரி தூக்கம் கூட வராது. அவ்வளோ கஷ்டங்கள்லாம் இப்போ இந்த செகண்ட் கூட நிறைய பேர் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பா. ஒண்ணுமே இல்லை. இப்ப கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஐசியூ வார்டுக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? மனசெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா? ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கா ஜனங்கள்லாம். அப்போ இதுக்கு காரணம் யாரு? இந்த சஃபரிங்க்கு எல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிள்? யாரு காரணம்னா பகவான் காரணம் ஆயிடுவார். அப்ப நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது இல்லையா? யார் காரணம்? பகவான் காரணம் ஆயிடுவார். இந்த தோஷத்துக்கு பேர் வந்து நைர்கிரண்ய தோஷம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மசூத்திரத்துல வந்து வியாச பகவான் இதை மென்ஷன் பண்றார். நைர்கிரண்ய தோஷம் அப்படின்னா பகவான் ரொம்ப கொடூரமானவர் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். கிரின்னா கம்பேஷனேட் அர்த்தம். நிர்கிரின்ன அப்படின்னா கம்பேஷனேட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்ப நைர்கிரண்யம் அப்படின்னா குரூவல். பகவான் வந்து ரொம்ப கொடுமைக்காரர், ரொம்ப குரூவல் பர்சன் அப்படின்ற தோஷம் வந்து பகவானுக்கு எதனால வந்துடும்? ஃபேட்டலிசம் அப்படிங்கிற தியரிய நாம ஒத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த தோஷத்தை நாம பகவானுக்கு கொடுத்துடுறோம். அப்ப பகவான் வந்து ஹெல்ப்லெஸ்ன்னு நாமளால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் வந்து சர்வசக்திமான், எல்லா வல்லமையும் அவருக்கு இருக்குல்ல, என்ன ஆக்ஷன் வேணாலும் வந்து அவர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, எல்லாமே தெரிஞ்சவர், சர்வஜ்ஞா அப்படின்னு நாம வந்து அவரை சொல்றோம் இல்லையா? அப்போ ஏன் பகவானால வந்து எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது? எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டம் எல்லாம் படுறான்ல. ஏன் எவ்வளவோ பேர் நாமளே கூட பல நேரம் கஷ்டம் எல்லாம் படுறோம்ல, ஏன் அதெல்லாம் படாம நம்மளால வந்து ஏன் இருக்க முடியறது இல்ல? அதுக்கெல்லாம் ஏன் பகவான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இல்ல? அண்ட் பகவான் கிட்ட வந்து நம்ம விஸ்வரூப தரிசனத்திலே பார்த்திருக்கோம். பகுபாகூரு பாதம் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். எத்தனையோ கைகள் இருக்கே, ஒரே ஒரு கை மட்டுமா வச்சுட்டு இருக்காரு பகவான் இல்ல? எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஹஸ்தம் வந்து கிட்ட இருக்கே. இப்ப அபய ஹஸ்தத்தை வச்சு எவ்வளோ பேர் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காளோ அவ எல்லாரையுமே வந்து பகவான் நினைச்சா காப்பாத்திடலாம் இல்லையா? அந்த சஃபரிங்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம் இல்லையா? ஏன் வந்து பகவானால வந்து அது பண்ண முடியல? இப்ப நம்ம வந்து பகவானால பண்ண முடியாதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சர்வஜ்ஞா இல்லையா? சர்வசக்திமான், சர்வ வல்லமை படைத்தவர், ஆம்னி பொட்டன்ட்னு சொல்றோம், ஆம்னிஷியன்ட்னு சொல்றோம். அப்ப யாரெல்லாம் கஷ்டப்படுறான்னு பகவானுக்கு தெரியாதா? பகவானால கண்டுபிடிக்க முடியாதா? ஈஸியா தெரியும். பகவான் யாரெல்லாம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியுமே. ஆனா ஏன் அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியல? அப்போ என்ன பண்ணிடுறோம்? அந்த ஃபேட்டலிசம் அப்படிங்கிற விஷயத்த நாம ஒத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பகவான் வந்து வில்லன் ஆயிடுவார் இப்போ இல்லையா? ஒரு நாளும் பகவான் வந்து ஹீரோவாவே ஆகவே முடியாது. எப்பயுமே எப்படி இருப்பார் பகவான்? வில்லன் ஸ்டேட்டஸ்லயே வந்து பகவானை நாம வச்சுட்டு இருப்போம். அப்போ இந்த ஃபேட்டலிசம் அப்படிங்கறதோடைய கான்சிக்வன்ஸை பத்தி யோசிக்காம என்னதோ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுட்டு இந்த ஃபேட்டலிஸ்டிக் பீப்புள் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணிருக்காங்கன்னா பகவான் மேல இத்தனை பழியையும் வந்து தெரியாம நம்ம பகவானுக்கு அவ்வளவு தோஷங்கள் வந்து ஆக்சுவலா கொடுத்திருக்கோம். பட் இதே இந்த ஃபேட்டலிசம் தியரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவாள நீங்க பார்த்தேன்னா ரொம்ப டீப்பா திங்க் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா பகவான் மேல ஒரு வெறுப்பே உண்டாயிடும் இல்லையா? ஏன்னா எல்லாமே வந்து பகவான் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்டு. எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னா பகவான் மேல எனக்கு என்ன மதிப்பு இருக்கும் இல்லையா? பகவானையே நான் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா பகவான் வந்து சில பேரை கஷ்டப்படுத்துறார், கரெக்டா? சில பேரை என்ன பண்றார்? சந்தோஷமும் படுத்துறார். எல்லாரும் எப்பயும் அழுதுண்டேவா இருக்கா இல்லையா? நிறைய பேர் வந்து சந்தோஷமா இருக்கிறதையும் நாம வந்து பாக்குறோம். நிறைய பேர் கொண்டாட்டமும் கொண்டாடுறா. அப்ப சந்தோஷப்படுற மக்கள் இருக்கால, அவ எல்லாருக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சந்தோஷம் இருக்கா? சந்தோஷப்படுற மக்களை நாம எடுத்துட்டோம்னா எல்லாரும் ஈக்குவலா சந்தோஷப்படுறாள். இல்ல துக்கப்படுறவாள் எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் துக்கம் இருக்கா? இப்ப நம்ம இங்கிலீஷ்லயே எடுத்துட்டோம்னா ஹாப்பியர்
ஹாப்பியஸ்ட் அப்படின்னு கிரடேஷன் இருக்கு இல்லையா, இந்த சந்தோஷ என்ஜாய்மெண்ட்ல கூட நம்ம வந்து கிரடேஷனை வந்து பாக்குறோம். ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு சின்ன கார் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதோட இன்னொரு பெரிய கார் இருந்ததுன்னா அதோட சந்தோஷம், அதோட இன்னும் பெரிய கார் இருந்ததுன்னா ஹாப்பியஸ்ட் பர்சனா அவ வந்து இருக்கா. அப்ப அந்த டிகிரி ஆஃப் டிஃபரன்ஸும் வந்து சந்தோஷத்துல இருக்கு, துக்கத்திலயும் வந்து அந்த விஷயமானது இருக்கு. அந்த கிரடேஷனை தான் நம்ம சமஸ்கிருதத்துல தாரதமியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ எல்லாமே பகவான் தான் பண்றார் அப்படின்னு சொன்னோம்னா, யாரு வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறதையும் பகவான் தான் டிசைட் பண்றார், யாரு ஹாப்பியரா இருக்கணும் அப்படிங்கறதையும் பகவான் தான் டிசைட் பண்றார், யாரு ஹாப்பியஸ்டா இருக்கணும் அப்படிங்கறதையும் வந்து பகவான் தான் டிசைட் பண்றவரா ஆயிடுவார் இல்லையா. அப்போ பகவான் வந்து இஸ் சப்ஜெக்ட் டு பார்ஷியாலிட்டி அப்படிங்கிற தோஷத்தை நாம பகவானுக்கு கொடுத்துருவோம் இல்லையா. இப்ப ஒரு டீச்சர் வந்து கிளாஸ்ல பிடிச்ச பசங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 2 மார்க், நீங்க ரொம்ப சேட்டை பண்ற குழந்தைன்னா என்ன பண்ணுவா டீச்சர், மார்க்க வந்து கம்மி பண்ணுவா. அந்த மாதிரி பகவான் வந்து ரொம்ப பிடிச்சவான்னா ஹாப்பியஸ்டா வாழ வச்சுப்பேன், கொஞ்சம் கம்மியா பிடிக்கும்னா ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பர்சனா அவர் ஆயிடுவார். அதனால என்ன ஆயிடுவார் பகவான் வந்து, 3வது தோஷம் என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட் டு குருவல்டி பார்த்தோம், 4வது தோஷம் சப்ஜெக்ட் டு பார்ஷியாலிட்டி. அதனாலதான் சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் அழுது கொண்டே சிரிப்பார் இல்லையா. இந்த தோஷத்துக்கு பேர் என்னன்னா வைஷம்ய தோஷம் அப்படின்னு அர்த்தம். அந்த பார்ஷியாலிட்டி பாக்குறவரா பகவானை நம்ம ஆக்கிட்டோம்னா அதுக்கு என்ன தோஷம், வைஷம்ய தோஷம். இதுதான் வந்து 4வது தோஷம். அப்போ இந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால நம்மளுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ பத்தி தான் நாம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப பகவான் தான் வந்து எல்லா ஆக்ஷன் உடைய கர்த்தா இல்லையா, அவர் தான் எல்லாமே பண்றாரு, டூவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாமள வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து சமஸ்கிருதத்துல என்னது, கரணம் இல்லையா. அப்ப பகவான் கர்த்தா, நாம எல்லாரும் என்னது காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எது சரியான ஆக்ஷன் எது தவறான ஆக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கிடையவே கிடையாது. இப்ப டிராபிக் ரூல்ஸ கார் கத்துக்கணுமா இல்ல கார் ஓட்டுற டிரைவர் கத்துக்கணுமா? யாரு கத்துக்கணும்? காருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எது ப்ராப்பர் ஆக்ஷன் எது இம்ப்ராப்பர் ஆக்ஷன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து ஆபரேட் பண்ற பர்சனுக்கு தான் இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரியணும். அப்ப கர்த்தா இருக்காரு இல்லையா, பகவான் தானே இப்ப கர்த்தா இல்ல, அப்ப அவருக்கு தான் எல்லா ரூல்ஸும் வந்து தெரியணும். அப்ப தர்ம சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கே, அது யாரு ஃபாலோ பண்ணணும்? பகவான் தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? நாமெல்லாம் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான். அப்ப சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு உபனிஷத் சொல்றது அதெல்லாம் யாருக்கு? பகவானுக்கு, நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் நிமித்த மாத்திரம் இல்லையா. அதனால பகவான் வந்து குருகுலத்துக்கு போய் இந்த விஷயம் எல்லாம் படிக்கணும். நம்மளுக்கு இந்த விஷயம் எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. இந்த எத்திக்ஸ் மொராலிட்டி இந்த விஷயம் எல்லாம் யாருக்கு? எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து பகவானுக்கு. அப்போ பகவான் வந்து இந்தியன் டிராபிக் ரூலையும் படிக்கணும், அமெரிக்கன் டிராபிக் ரூலையும் பகவான் தான் படிக்கணும். ஏன்னா பகவானுக்கு யார் யாரு எந்தெந்த ஊர்ல எப்ப கார் ஓட்டுறாலோ அது எல்லாமே பகவானுக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால அந்தந்த ஆளு அந்தந்த விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு பகவான் தான் எல்லா டிராபிக் ரூல்ஸையும் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். இப்ப இந்த தோஷம் பேர் என்ன அப்படின்னா தர்மசாஸ்திர வையார்த்தியம். இப்ப தர்மசாஸ்திர வையார்த்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தர்மசாஸ்திரத்தை கொடுத்தவரே யாரு? இந்த பகவான் தான். ஆனா அவருக்கே நாம மறுபடியும் அதை வந்து திருப்பி விட்டுடுறோம், பகவானே இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு. அப்ப அந்த தோஷம் பேர் என்ன? தர்மசாஸ்திர வையார்த்தியம். ஆத்தருக்கே எல்லாத்தையும் நாம திருப்பி கொடுத்துடுறோம். இது வந்து 5வது தோஷம். இப்ப 6வது தோஷம், இதோட 6 தோஷம்ஸ் தான் ஓகேவா. 6வது தோஷம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, நாம வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு நாம சொன்னோம்னா
நம்மளுக்கு லைஃப்ல எந்த விதமான கான்ஃபிளிக்ட்ஸும் ஆக்சுவலி ஏற்படாது. கான்ஃபிளிக்ட்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்ன ஆக்ஷன் பண்ணணும்ங்கறத டிசைட் பண்றது கிடையாது. கரெக்டா? அதாவது அந்த கரணம் இருக்கு இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணணும்ன்றத டிசைட் பண்றது கிடையாது. அப்ப அந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் யாருக்கு ஏற்படும்? யார் டூவரோ, யார் கர்த்தாவோ அவளுக்கு தான் அந்த குழப்பம் அப்படிங்கிற விஷயம் ஏற்படும். ஏன்னா ஃப்ரீ வில் அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அதாவது எனக்குன்னு ஒரு இஷ்டம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, எனக்கு என்ன இல்ல, சாய்ஸ் அப்படிங்கறதும் எனக்கு இல்ல அப்படின்னு ஆயிடுறது. இப்ப சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னா எனக்கு கான்ஃபிளிக்டும் ஏற்பட போறது இல்லை இல்லையா? ஏன்னா நம்ம கீதா கிளாஸ்லயே முன்னாடி பார்த்திருக்கோம், யாரு டூவரோ அவளுக்கு தான் குழப்பமும் குற்ற உணர்வும் பார்த்திருக்கோம் இல்லையா? யாரு கர்த்தாவோ அவளுக்கு தான் குழப்பமும் குற்ற உணர்வு. நாம தான் கர்த்தாவே கிடையாது, அதனால நம்மளுக்கு கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏற்படக்கூடாது. அதாவது நம்மளோட வாழ்க்கையில குழப்பம் அப்படிங்கிற விஷயமே ஆக்சுவலி ஏற்படக்கூடாது. எப்ப நம்மளுக்கு குழப்பமே ஏற்படாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்ப நம்மளுக்கு சாய்ஸ் இல்லையோ, இது பண்ணணுமா இல்ல அதை பண்ணணுமா அப்படிங்கிற அந்த சாய்ஸ் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுக்கு நேச்சுரலாவே குழப்பம் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. இப்போ ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு ரூட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த ரூட்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி போயிடலாம், அதுல எந்த விதமான குழப்பமும் நம்மளுக்கு ஏற்பட போறது இல்ல. பட் ஒரு இடத்துக்கு போறதுக்கு 2 ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு ரூட் ரொம்ப சுத்தி போனோம், ஆனா ரோடு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னொரு ரூட் கிட்டக்க போனா வந்துரும், ஆனா அந்த ரூட் ரோடு எப்படி இருக்கும், நிறைய குண்டும் குழியுமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடும், சாய்ஸ் இருக்கு அப்படின்ன உடனே என்ன ஏற்படும், நம்மளுக்கு குழப்பமானது ஏற்படும். இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கான்ஃபிளிக்ட் நம்மளுக்கு ஏற்படுறது இல்லையா? இப்ப எங்கெங்கெல்லாம் சாய்ஸ் இருக்கோ அங்க எங்கெல்லாம் நம்மளுக்கு கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டுடும். இப்ப ஃப்ரீ வில் அப்படின்னு ஒரு விஷயம், அந்த புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நேச்சுரலா அந்த இடத்துல என்ன இருக்கும், சாய்ஸ் இருக்கும். சாய்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், கான்ஃபிளிக்டும் இருக்கும். அப்ப இந்த மூணுமே எப்பயுமே சேர்ந்தேதான் இருக்கும். ஃப்ரீ வில், சாய்ஸ், கான்ஃபிளிக்ட், இந்த மூணும் எப்பயுமே சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஹியூமன் பீயிங்க்கு, ஒரு மனுஷனுக்கு ஃப்ரீ வில் இருக்கா இல்லையா? இப்போ எங்கேயாவது குழப்பமே ஏற்படாத ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் இருக்க முடியுமா? யார போய் கேட்டாலும் அவளுக்கு நேச்சுரலா குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அவளுக்கு குழப்பம் இருக்கு? ஏன்னா அவளுக்கு சாய்ஸ் இருக்கு. ஏன் அவளுக்கு சாய்ஸ் இருக்கு? ஏன்னா அவகிட்ட ஃப்ரீ வில் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். தயானந்த் சுவாமிஜி சொல்றார், எவ்ரி டே காத்தால எழுந்துக்கிறோம்ல, எழுந்துக்கிறதே கான்ஃபிளிக்டோட தான் நாம எழுந்துக்கிறோம். ஏன்னா ஒரு டைம்ல எழுந்துக்கணும்னு அலாம் வச்சிருக்கோம், அலாமும் அடிச்சு முடிச்சாச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்துக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ரீசன் சொல்லலாம், எப்படி அந்த எழுந்துக்கிற விஷயத்த போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு நாம ரீசன்ஸ் தான் யோசிப்போம் இல்லையா? இப்ப எழுந்துக்கிறதே எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு, குழப்பமான ஒரு விஷயம். எழுந்துக்கலாமா வேண்டாமா, காஃபி குடிக்கலாமா வேண்டாமா, கிளாஸ்க்கு போலாமா வேண்டாமா. இப்ப சாய்ஸ் இருக்குல்ல, கிளாஸ்க்கு வரலாம், வராமலும் இருக்கலாம், காஃபி குடிக்கலாம், குடிக்காமலும் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷனுக்கு ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நேச்சுரலா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்கு, குழப்பத்துலதான் நம்மளோட லைஃபே இருக்கு இல்லையா? லைஃப்ல குழப்பம் இல்ல, குழப்பத்துல லைஃப் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம நிறைய சாய்ஸ் ஆனது நம்மளுக்கு இருக்கு. அப்ப சாய்ஸ் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீ வில் இருக்கு அப்படின்னு இதுல இருந்தே நாம ப்ரூவ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம கார் வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், காருக்கு ஒரு டிரைவர் போட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதாவது எப்பயாவது போயிட்டு வர டிரைவர் இல்ல, ரெகுலரா டிரைவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த டிரைவருக்கு என்னைக்குமே கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படவே ஏற்படாது. ஏன் ஏற்படாது, அவனுக்கு சாய்ஸே கிடையாது இல்லையா? அவன் எங்க போனோம்னு யார் சொல்லுவா, காரோடைய ஓனர் சொல்லுவார். எந்த டைமுக்கு கிளம்பணும், எந்த டைரக்ஷன்ல போனோம், எந்த இடத்துல நிக்கணும், எவ்வளவு நேரம் நிக்கணும், ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் இல்லையா? இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் காருடைய ஓனர் சொல்றதுனால அந்த டிரைவருக்கு குழப்பமே ஏற்படாது. ஏன்னா டிரைவருக்கு சாய்ஸே அந்த இடத்துல இல்ல.
இல்லையா? அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ஷன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு சாய்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ ஃப்ரீ வில் எனக்கு கண்டிப்பா இருக்கு. அப்ப சூஸ் பண்ற சக்தி இருக்குல்ல, இது பண்ணணுமா வேண்டாமான்னு அந்த சக்தி வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் பகவான் தான் சூஸ் பண்றாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன தோஷம் வந்துடும் பகவானுக்கு? விகல்ப அபாவஹா, அந்த தோஷமானது பகவானுக்கு வந்துடும். அப்ப நம்மளுக்கு ஃப்ரீ வில் இல்ல அப்படின்னா யாருக்குமே கான்ஃபிளிக்ஸே ஏற்படாது. அப்படியா இருக்கோம் நாம எல்லாரும்? குழப்பமே ஏற்படாதவர்களாவா நாம எல்லாரும் இருக்கோம் இல்லையா? இப்ப அந்த தோஷத்துக்கு பேரு விகல்ப அபாவஹா. ஆனா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா கான்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருந்துட்டே இருக்கு. சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு லைஃப்ல வந்து கான்ஃபிளிக்டே ஏற்பட்டது கிடையாதுன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு வந்து வாழ்க்கையில சாய்ஸ் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை, ஃப்ரீ வில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னான்னா அதுக்கும் சாஸ்திரம் சொல்றது அவகிட்ட வந்து நீ போய் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிடாதன்னு சொல்றது. ஏன்னா அவ மனுஷ கேட்டகரியிலே வரமாட்டா அப்படின்னு சொல்லிடுறது. ஏன்னா அவ எல்லாம் வந்து அனிமல் கேட்டகரியில, மிருகங்களோட கேட்டகரியில அவெல்லாம் வந்துருவான். ஏன்னா மிருகங்களுக்கு தான் ஃப்ரீ வில் கிடையாது. இப்போ ஒரு பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசுமாடுக்கு வந்து தான் வெஜிடேரியனா இருக்கணுமா நான் வெஜிடேரியனா இருக்கணுமான்னு சாய்ஸ் இருக்கா? பசுமாடு எப்பயுமே வந்து வெஜிடேரியன் தான், புல்லுதான் சாப்பிடும்னா புல்லுதான் சாப்பிடும். ஏன்னா அது அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனா மனுஷனுக்கு அந்த சாய்ஸ் இருக்கா இல்லையா? ஊர்வன பரப்பன நடப்பன என்ன வேணாலும் வந்து மனுஷன் வந்து சாப்பிடலாம் இல்லையா? அப்போ மனுஷனுக்கு வந்து கான்ஃபிளிக்டே இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணா அவனை நாம வந்து அனிமல் கேட்டகரியில போட்டுடலாம். இன்ஃபேக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாவம் அடுத்த ஜென்மத்திலேயாவது பூரணமா ஒரு மனுஷ ஜென்மமா அந்த பர்சன் வந்து இருக்கட்டும் அப்படின்னு நாம பகவான் கிட்ட வேணா ப்ரே பண்ணலாம். இவ்வளோ கதையும் வந்து நம்ம எதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டு இதெல்லாம் விளக்கி இருக்கோம் அப்படின்னா என்ன கன்க்ளூட் பண்றோம்? நம்ம மனுஷனுக்கு ஃப்ரீ வில் உண்டு உண்டு உண்டு, அப்படிதான் நாம வந்து இந்த இடத்துல கன்க்ளூட் பண்றோம். அப்போ ஃப்ரீ வில்னா என்ன? ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி அந்த விஷயத்த நானு பண்ணலாம். சரி, இப்ப அந்த ஃப்ரீ வில் இருக்குல்ல, அந்த ஃப்ரீ வில் தான் நம்மளுடைய ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்றதா அப்படின்னா ஃப்ரீ வில் மட்டுமே நம்மளுடைய ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ணல. அப்ப எதுவும் சேர்ந்து பண்றது? ஃப்ரீ வில் அண்ட் ஃபேட், கர்ம பலம், இது ரெண்டும் சேர்ந்துதான் நம்மளுடைய ஃபியூச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்றது. இப்ப அனிமல்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மிருகங்கள் எல்லாம் எடுத்துட்டோம்னா அதுக்கு பியூரா வந்து எது? ஃபேட் மட்டும்தான். ஆனா மனுஷனை எடுத்துட்டோம்னா ஃப்ரீ வில் அண்ட் ஃபேட். இப்ப நம்ம லைஃபோட ஒவ்வொரு செகண்டும் வந்து நம்ம பார்த்தோம்னா ஃப்ரீ வில் அண்ட் ஃபேட் ரெண்டுமே சேர்த்துதான் நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் அந்த ரெண்டும் சேர்த்துதான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றது. அதாவது ரெண்டுத்தோடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் வந்து ஆக்சுவலி நம்மளுடைய லைஃபை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சமயம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஃப்ரீ வில் வந்து டாமினண்டா இருக்கும். அதனால நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சமயம் பார்த்தானா நம்மளுடைய கர்ம பலம் இருக்குல்ல, அது வந்து டாமினண்டா இருக்கும். அதனால நாம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா கூட அதனோட ரிசல்ட் வந்து சேரலாம். அப்போ எவ்ரி மொமெண்ட் வந்து ஒன் டே மேட்ச் பிட்வீன் ஃப்ரீ வில் அண்ட் ஃபேட். எப்ப பார் வந்து அது ரெண்டுத்துக்கும் வந்து அந்த தகராறு இருந்துட்டே இருக்கும். ரொம்ப ரேரா ஃப்ரீ வில்லுக்கும் ஃபேட்டுக்கும் டை ஆகிறது வந்து ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்னைக்குமே வந்து நம்ம ஃபேட்டலிசம் இருக்குல்ல அதுக்கு ஓட்டு போட கூடாது. அப்போ ஃபேட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஃப்ரீ வில்லையும் நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம ஃபியூச்சர் வந்து அது ரெண்டுத்தோடைய காம்பினேஷன்ல தான் நம்மளுடைய லைஃப் ஆனது நடக்கிறது. அப்போ இந்த ஃபேட்டுடைய விஷயத்த வந்து கொஞ்சம் குறைக்கணும், அதனுடைய வீரியத்தை குறைக்கணும்னா அதுக்குதான் இந்த பரிகாரம், பிராயஷ்சித்த கர்மா அதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ பிரேயர் மூலமா ஃபேட்டை வந்து நாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், பிளானிங் மூலமா நாம ஃப்ரீ வில்லுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நல்ல பிளான் எல்லாம் பண்ணி டிசைட் பண்ணி அந்த விஷயத்த நாம நல்லா நம்மளுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்த நாம ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் ஃபேட்டுடைய விஷயத்த குறைக்கணும்னா அதுக்கு
பகவான் கிட்ட பிரார்த்தனையும் நாம வந்து பண்ணலாம். சரி, அப்ப எதுக்கு கிருஷ்ணர் வந்து நிமித்த மாத்திரேன பவசவ்ய சாட்சின் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப வந்து பகவான் வந்து அல்டிமேட் டூயர் கிடையாது அப்படின்னு நாம இப்ப பாத்துட்டோம். இப்ப ஃப்ரீ வில் அண்ட் ஃபேட் இது ரெண்டும் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ற விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ பகவான் ஏன் அர்ஜுனனை நீ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ஏன் சொல்ற? அப்போ ஹியூமன் பீயிங்க வந்து பொறுத்த வரைக்கும் பகவானுடைய கையில நாம வந்து ஒரு ஆயுதமா ஆர் கரணமா இருக்கணும். ஆயுதம் கிடையாது, கரணமா இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நாம வந்து தார்மீகமான முறையில நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பகவான் தான் வந்து தர்மத்தோட கண்ட்ரோலர் ஆஃப் தர்மா யாரு? பகவான். அப்ப பகவான் வந்து இந்த வேர்ல்டையே வந்து ஹார்மனியா வச்சுட்டு இருக்காரு இல்லையா? எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே நடக்கிறது. அதெல்லாம் எது மூலமா பகவான் பண்றார்? தர்மத்து மூலமா தான் பகவான் வந்து வேர்ல்ட ஹார்மோனைஸ் பண்ணி வச்சிருக்கார். அப்போ நான் வந்து என்னோட ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி தர்மத்து பக்கம் அலைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து பகவானுடைய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எவ்ரி டைம் வந்து எனக்கு வந்து என்ன சாய்ஸ், என்ன எனக்கு முன்னாடி வந்து எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் எனக்கு முன்னாடி வந்து ரெண்டு சாய்ஸ் வந்து நிக்கும். என்ன சாய்ஸ் வந்து நிக்கும்? தர்மத்தை ஃபாலோ பண்ணணுமா இல்லனா என் ராகத்வேஷப்படி நான் வந்து நடக்கணுமா? இதுதான் வந்து எப்பயுமே நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வண்டியில ரோட்ல போறோம், டிராபிக் சிக்னல் இருக்கு. தர்மம் என்ன சொல்லும்? டிராபிக் சிக்னலை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லும். பட் நம்மளுடைய ராகத்வேஷம் இருக்குல்ல, அது என்ன சொல்லும்? யாருமே தான் வரலையே, போலீஸும் இல்ல, அப்படியே நைஸா வண்டி கிராஸ் பண்ணி எடுத்துன்னு போனாதான் என்ன அப்படின்னு சொல்லும் இல்லையா? அப்ப நம்மளுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ரெண்டு விதமான சாய்ஸ் எப்பயுமே இருக்கும். எதர் தர்மப்படி நாம ஆக்ட் பண்ணலாம், இல்லனா நம்மளுடைய ராகத்வேஷப்படியும் நாம வந்து ஆக்ட் பண்ணலாம். பட் எப்போ எல்லாம் நாம வந்து தர்மப்படி ஆக்ட் பண்றோமோ அப்ப எல்லாம் நாம பகவானுடைய இன்ஸ்ட்ருமெண்டா ஆகிடுறோம். அப்போ whenever my free will is in alignment with dharma shastra, I become the instrument of Bhagavan. அப்ப அர்ஜுனனுக்கு வந்து இப்ப கான்ஃபிளிக்டே என்னது? எதுல அவனுக்கு குழப்பம்? சண்டை போடணுமா போடக்கூடாதா? இப்ப தர்மசாஸ்திரம் சொல்றது சண்டை போடு அப்படின்னு சொல்றது இல்லையா? ஸ்வதர்மம் அபிச்சாவேக்ஷ நவிகம்பித்து மர்ஹசி தர்மியாதி யுத்தாஸ்ரேயோன்யத்து க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இப்ப தர்மப்படி பார்த்தா அர்ஜுனன் சண்டை போடணும். ஏன்னா சத்திரியனோட டியூட்டி என்னது? தர்மத்தை நிலைநாட்டுறதுதான் சத்திரியனோட டியூட்டி. ஏன்னா துரியோதனன் ஒத்துட்டான் எக்ஸ்பிளிசிட்டா, எனக்கு அதர்மம் பக்கம் போறதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துட்டான். பட் தர்மம் சொல்றது அர்ஜுனா நீ கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும். ஆனா அவனுடைய ராகத்வேஷம் என்ன சொல்றது? இந்த பீஷ்மர் துரோணர் இவாள்லாம் வந்து என்னுடைய சொந்தக்காரா, அவளை எப்படி நான் வந்து கொலை பண்ணுவேன் இல்லையா? கதம் பீஷ்மஹம் சங்கே துரோணம் ச மதுசூதன இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹாவரி சூதன. அப்புறம் என்ன சொல்றான்? கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவஹ பிருஷ்யாமித்வாம் தர்மசம் மூடச்சேதாக யஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். இப்ப படிச்ச எல்லா ஸ்லோகமும் செகண்ட் சாப்டருடைய ஸ்லோகம். இப்ப அர்ஜுனன் சொல்றான் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு அவனே வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றான். ஏன்னா அவனுக்கு ஃப்ரீவில் இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு சாய்ஸ் அப்படிங்கிற விஷயமும் வந்து இருக்கு. இப்ப அவன் வந்து எதுக்கும் நடுவுல வந்து இப்ப சூஸ் பண்ணணும். தர்மத்துக்கும் அவனுடைய ராகத்வேஷத்துக்கும் நடுவுல இப்ப அர்ஜுனன் வந்து சூஸ் பண்ணணும். அப்ப தர்மம் வந்து சொல்றது, தர்மா நாலேஜ் சொல்றது நீ சண்டை போடு. ஆனா அவனுடைய அட்டாச்மெண்ட் இருக்கே அது என்ன சொல்றது? பற்று என்ன சொல்றது? சண்டை போடாதே அப்படின்னு சொல்றது. அப்ப கான்ஃபிளிக்ட் ஆனது அவனுக்கு இருக்கு. அப்போ பகவானுடைய கையில வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ராகத்வேஷப்படி போகாம தர்மப்படி நம்மளோட லைஃப வந்து நம்ம லீட் பண்ணோம்னா நாம எல்லாருமே பகவானுடைய இன்ஸ்ட்ருமெண்டா ஆகிடுறோம். ஏன்னா தர்மம் தான் பகவானுடைய வில். பகவானுடைய வில் என்னது? தர்மா. அப்போ என்னோட ஃப்ரீவில் வந்து தர்மத்தோட அலைண்டா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? என்னோட ஃப்ரீவில் வந்து பகவானோட வில்லோட அலைண்டா இருந்தது அப்படின்னா
நான் வந்து பகவானுடைய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்றது, உனக்கு ஃப்ரீவில் இல்லன்னு சொல்லல, நிமித்த மாத்திரம்ங்கிறது வந்து உனக்கு ஃப்ரீவில்லே கிடையாதுன்றது சொல்லல. என்ன சொல்றது, அர்ஜுனா நீ வந்து உன்னோட ஃப்ரீவில்ல என்னோட வில்லோட அலைன் பண்ணிக்கோ அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றார். தர்மத்தை ஃபாலோ பண்ண அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். சோ நம்மளுக்கு ஃபேட்டுக்கும் ஃபேட்டலிசம்க்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த ஸ்லோகம் வந்து என்ன சொல்றதுன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 34, துரோணம், பேஜ் நம்பர் 167, ஸ்லோகம் 34. துரோணம் ச பீஷ்மம் ச ஜயத்ரதம் ச கர்ணம் ததான்யானபி யோதவீரான் ததான்யானபி யோதவீரான் மயா ஹதாம்ஸ்த்வம் ஜஹிமா வ்யதிஷ்டாஹ யுத்யஸ்வ ஜேதாசி ரணே சபத்னான். இப்போ அர்ஜுனன் வந்து இப்போ தர்மத்தோட அலைன் ஆகணும் இல்லையா? அப்படி அலைன் ஆகிறதுக்கு அவன் என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பண்ணணும், அவன் வந்து என்ன பண்ணணும். இப்ப லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் தர்மாவோட அர்ஜுனன் வந்து அலைன் ஆகிறதுக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து டைம் வந்தாச்சு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதாவது லா ஆஃப் கர்மா படி அவ வந்து இந்த பூமியில இருந்து டிசப்பியர் ஆகிற டைம் ஆனது வந்தாச்சு. யாரெல்லாம் டிசப்பியர் ஆக போறா? பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன், கர்ணன், அவ எல்லாருமே வந்து இப்போ கிளம்புறதுக்கு அவளுக்கு வேலை வந்தாச்சு. யோத வீரான் அப்படின்னா இன்னும் இருக்கிற முக்கியமான வீரர்கள், ரெண்டு சைட்லயும் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மயாஹதான், ஐ ஹவ் ஆல்ரெடி கில்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது லா ஆஃப் கர்மா தன்னோட வேலையை ஆல்ரெடி பண்ணிடுது அப்படின்னு சொல்றாரு. லா ஆஃப் கர்மா வந்து இண்டிகேட் பண்றது, எதை இண்டிகேட் பண்றது? அவளுடைய டெத்தை வந்து இண்டிகேட் பண்றது. இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகுறது அப்படின்னா பகவானே வந்து அந்த விஷயத்த அர்ஜுனனுக்கு வந்து சொல்லிடுறாரு. லா ஆஃப் கர்மா படி இப்படிதான் நடக்க போறது அப்படின்னு பகவானே வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லிடுறாரு. பட் நம்மளோட கேஸ்ல எல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னா பகவான் நம்ம பக்கத்துல இருந்து சொல்ல முடியறது இல்ல, அந்த பிரிவிலேஜ் வந்து நம்மளுக்கு இல்ல. இப்ப சப்போஸ் வந்து நம்மளுடைய சொந்தக்காரல யாராவது ஒருத்தர் வந்து ஐசியூல அட்மிட் ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பகவான் வந்து சப்போஸ் இவாளுடைய பிராரப்தம் வந்து இன்னும் முடியல, இன்னும் வந்து ஒரு 4-5 வருஷம் இவ இருப்பா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பைசா செலவு பண்றீங்களோ செலவு பண்ணலையோ கண்டிப்பா அவ வந்து உயிரோட இருந்துதான் ஆகணும். ஏன்னா அவ பிராரப்தம் இன்னும் முடியல. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்க போறது, என்ன நடக்க போறது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாத காரணத்தான். அதனாலதான் அதை என்ன சொல்றோம், அந்த கர்ம பலனை அதிருஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து தர்மப்படி என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு பாக்கி என்ன பண்ணணும், பகவான் கையில விட்டுடணும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, நம்மளுடைய ஃப்ரீ வில், என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நானு பக்காவா பண்ணி முடிச்சிடணும். அப்போ நம்ம ஆக்ஷன் பண்றோம் இல்லையா, ஒரு வேலையை எடுத்துன்னு பண்றோம் இல்லையா, அப்போ வந்து எல்லாமே நம்ம கையில இருக்கிற மாதிரி எல்லா ஆக்ஷனையும் பண்ணிடணும். பட் ரிசல்ட் வரும்பொழுது என்ன பண்ணிடணும், எல்லாமே வந்து பகவானுடைய கையில தான் இருக்கு அப்படிங்கிற பாவனாவை நாம வந்து கொண்டு வந்துடணும். இதுதான் வந்து ஒர்க்கிங் அப்ரோச். இப்போ ஆக்ஷன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஃபேட்டோட பவர் என்னவா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால அதுக்குதான் வந்து இந்த ஜாதகம் அது மூலமாலாம் தெரிஞ்சுக்கிறோம் எப்படி இருக்கும். இப்ப நான் வந்து இந்த வேலை பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு அது வந்து ஒத்து வருமா வராதா அப்படின்லாம் நம்ம போய் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்கு தான் அதெல்லாம் போய் நாம கேட்டுக்கிறோம். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுறது, ஒரே ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போகாம நாம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், 4-5 பேர் கிட்ட போறதுனால விதமா சொல்லுவா இல்லையா? ஒருத்தர் சொல்லுவா, இந்த ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பொருந்திருக்கு உங்களோட பையனுக்கு, 10க்கு 9 பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதே ஜாதகத்துக்கு எடுத்துன்னு போய் இன்னொரு ஒரு ஜோசியர் கிட்ட கொடுத்தோம்னா தொட்டுடவே தொட்டுறாதீங்க, இந்த ஜாதகத்தை சுத்தமா பொருத்தமே இல்ல அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா? அதனால பெட்டர் டு ஃபாலோ ஒன் அஸ்ட்ராலஜர் இல்லையா? இல்லன்னா என்ன பண்ணணும்,
அஸ்ட்ராலஜர் வீட்டுக்கே சுத்திட்டு இருக்க வேண்டியதான், கிளாஸ் எல்லாம் மறந்துட வேண்டியதான். எங்க வருது கிளாஸ்க்குலாம் டைமே இருக்காது நம்மளுக்கு. அதனால என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அந்த ஆக்ஷனை பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் பகவான் கிட்ட சரண்டர் பண்ணிடணும். பாக்கி டீடைல்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.